ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதில் வந்து மைதாவோ சுகரோ பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாமே வந்து ஹெல்த்தி வைஸில் தான் கொண்டு போயிருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நார்மலாக நம்ம பிஸ்கெட் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு க்ளீனான ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அன்சால்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் பட்ரு. நீங்கள் பட்டருக்கு பதிலாக கீயும் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, 50 கிராம்ஸு. நீங்கள் கீ ஆட் பண்ணும் போது அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லூஸ் ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் கீ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எசன்ஸ் தேவைப்படாது, ஏன்னா கீயோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், 25 கிராம்ஸு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். சேம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, ப்ரௌன் சுகரும் நாட்டு சர்க்கரையும் ஒன்று தான்ட்டு. நாட்டு சர்க்கரை வேறு, ப்ரௌன் சுகர் வேறு. ப்ரௌன் சுகரும் எசன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் பவுடர் ஃபார்மில் இருக்கனால அது சீக்கிரம் மெல்ட் ஆயிரும்னு நினைக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரும் சுகரும் நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு சத்து மாவு வந்து 80 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கவர்மெண்ட்டில் தருவாங்க இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஹோம்மேடாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சேம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சுகர் மட்டும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 25 கிராம்ஸ் நான் சுகர் சொல்லியிருக்கேன். நீங்கள் 50 கிராம்ஸாக சுகர் எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட்டில் வாங்கின சத்து மாவில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சுகர் வந்து கம்மி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சுகர் வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க, ப்ரௌன் சுகர். இல்லாட்டி நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குக்கீஸ் பிஸ்கெட்லாம் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம்ல, ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பட்டர் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது நம்ம சப்பாத்தி டோ மாதிரியே ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி டோ மாதிரியே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷேப் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளாட் பண்ணி விட்றேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். குக்கி கட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பட்டர் பிஸ்கெட்டுக்கு நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோம்ல, மாவு வந்துட்டு சப்பாத்தி ரோலர் வச்சு ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா குக்கீஸும் ஈவன் ஷேப்லேயே வரணும்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக ஃப்ளாட் பண்ணால் போதும், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கிராக்கர்ஸ் வரதான் செய்யும், அது பேக்காகி வரும்போது கரெக்டாகிடும். அதனால் கிராக்கர்ஸ் வருதுன்ட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. அது பேக்காகி வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஓடிஜி வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 2 ராடுமே ஆனில் இருக்கணும். இந்த பிஸ்கெட் வந்துட்டு குயிக்காக செஞ்சிடலாம். அதனால் நீங்கள் வந்துட்டு ஓடிஜி வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அப்போவே ப்ரீ ஹீட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் 10 மினிட்ஸ்லேயே இது ரெடி பண்ணிடலாம். ஷேப்லாம் பண்ணுறது. பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் 2 ராடுமே ஆனில் இருக்கணும். டைம் வந்து 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு பேக் ஆயிரும். நீங்கள் 20 மினிட்ஸ் ஆகும் போதே செக் பண்ணி பாருங்கள் பேக் ஆயிடுச்சான்ட்டு. எனக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டு பேக் ஆயிடுச்சு. மில்லட் பேஸ்டு குக்கீஸு பிஸ்கெட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம பேக் பண்ணுறோமே கருகிருமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எப்போவுமே வந்து மில்லட் பேஸ்டு போகும்போது நான் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுக்கும். இப்போ எனக்கு கரெக்டாக 20 மினிட்ஸில் பேக் ஆயிடுச்சு. பிஸ்கெட்டோட பேக் சைடில் பார்த்தாவே தெரியும், நல்லா பேக் ஆகிருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டைமிங் மெயின்டைன் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிஸ்கெட் வந்து லைட்டாக மூவ் ஆச்சுன்னா போதும், உங்களுக்கு பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்துட்டு மேலே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கை வச்சு பார்க்கும்போது சாஃப்டாக இருக்குது, இன்னும் பேக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பேக் பண்ணிங்கன்னா பிஸ்கெட் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் வந்து கரெக்டாக 20 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பிஸ்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஓடிஜியிலேருந்து வெளியே எடுத்துருங்க.
செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 7 டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.